சித்தநாட்டு மன்னர் கப்பமரு கொடுத்தார் கப்பமரு கொடுத்தார் கைகட்டி வணங்கினார்கள் கொடுத்த போது வல்லரக்கன் ஆட்சியில் அவர்கள் நீதியோடு ஆண்டதாரே அது மும்மாறி மழை பொழிந்தது வருடம் 30 பெயர்தான் தாரையங்கு விளைந்திடுமா அவர்கள் நீதியோடு ஆண்டானே நீதியோடு ஆண்டானே நீதியோடு ஆண்டான் சில காலம் ஆமா நேர்மையோடு ஆண்டான் சில காலம் இவனுடைய ஆட்சியிலே மாதம் மும்மாறி மழை பொழிந்தது வருடம் 30 பயிர் விளைந்தது எங்கு பார்த்தாலும் செல்ல செழிப்போடு நாட்டு மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய வேளையில் இந்த வல்லரக்கன் மந்திரி அழைத்தான் மந்திரி அப்பா எப்படி நம்ம கஜனாலாம் நிறையதான் மன்னா என்ன நீங்கள் செய்கின்ற ஆட்சினாலே இந்த சித்தநாட்டு மன்னர்கள் எல்லாம் கப்பம் கொடுக்கிறார்கள் காணிக்கை கொடுக்கிறார்கள் இருசால் கொடுக்கிறார்கள் ஆமா இருந்து வெள்ள வணங்குகிறார்கள் என்று சொன்னார் இல்லையா ஆமா வல்லரக்கனுக்கு பரவாயில்லையே என்ன நம்ம பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது கஜனா நிரம்பி வழிகிறது சரி இப்படியாக இருக்கக்கூடிய வேளையில் அப்பதான் அந்த மந்திரி இடத்துல சொல்லுகிறான் என்னையா மந்திரி என்ன நாட்டு கணக்குகளை எடுத்து வா நாட்டுல எவ்வளவு செலவாகிறது எவ்வளவு வரவு வருகிறது சரி என்று எடுத்து வா என்று சொன்ன உடனே மந்திரி கணக்கெல்லாம் சொல்றான் ஆமா இவனிடத்துல கணக்கு ஒழுங்கா சொல்லக்கூடாது ஏன் தெரியுமா அப்பேற்பட்டவன் ஆமா அதனாலே மந்திரி சொல்ற மன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆலயங்களுக்கு 6 கால பூஜை நடக்கிறது ஆமா காளி ஆலயம் கணபதி ஆலயம் விஷ்ணு ஆலயம் சிவ ஆலயம் ஏகப்பட்ட ஆலயங்கள் இருக்கிறது சரி அந்த ஆலயத்துக்கெல்லாம் எல்லாம் 6 கால பூஜை நடக்கிறது ஆமா ஒரு காலம் இல்ல 6 கால பூஜை நடக்கிறது ஆமா ஒரு கால பூஜைக்கு 10 ரூபாய் செலவாகுது அப்ப 6 காலத்துக்கு 60 ரூபாய் ஆச்சுல அப்ப 5 கோயில் இருக்கு 5 10 60 என்னாச்சு ஆச்சுல 5000 30 300 ரூபாய் செலவாகுது ஏன் அப்படி வேஸ்டா செலவு அப்பதான் இந்த வல்லரக்கன் சொல்லுகிறான் என்ன ஆணவம் ஏறியது அகங்காரம் கூடியது தான் என்ற ஆணவம் வந்தது வல்லரக்கன் சொல்லுகிறான் மந்திரி என்ன சித்தநாட்டு மன்னர்கள் எல்லாம் என்னை கையெடுத்து கும்பிடுறாங்க மன்னா வாங்க என்று கும்பிடுகிறார்கள் ஆனால் நாம ஏன் சாமியை கும்பிடணும் என்னை கையெடுத்து இவர்கள் எல்லாம் வணங்கும் போது அப்ப நான் யாரை வணங்க வேண்டும் அதனால ஆலயம்னா ஒண்ணு வேண்டாம் சரி முதல்ல யார் தலையில கைய வைக்கான் ஆண்டவன் மேல கைய வைக்கிறான் ஆண்டவன் பேரிலே கைய வைக்கிறான் ஆமா வல்லரக்கன் சரி ஆண்டவன் பேரிலே கைய வைக்கிறான் மந்திரி இந்த 6 கால பூஜை கோயிலுக்கு வேண்டாம் ஆமா அதனால இந்த கோயில்ல என்ன பண்ணணும் தெரியுமா அந்த பூசாரிய கூப்பிடு நடையை சாத்துனா ஆமா அங்க ஒரு பூட்டை போட்டு அது பூட்டு முதல்ல ஆமா கோவில் தேவையில்லை ஏன்னா நான் தான் கடவுள் ஆமா இங்க சரி அதனால நம்மளுக்கு மேல ஒரு கடவுள் கிடையாது அதனால ஆலயங்களுடைய திருக்கதவை பூட்டுன்னா போடணும் ஒரு சட்டத்தை போட்டாம் இல்லையா மந்திரி பார்த்தா நம்மளுக்கு எதுக்கு மன்னவர் சொன்னா செய்யணும் தானே ஆமா கோயில் ஆலயங்கள் திரு கதவை எல்லாம் அடைத்தான் வல்லரக்கன் அடைத்தான் இல்லையா அப்பந்தான் ஆண்டவன் சிவபெருமான் அறிந்தார் ஏ வல்லரக்கா என் அருளாலே நீ பிறந்தவனடா என்னையே மறந்து விட்டாயா சரி
என்பதாக ஆணவம் கொண்ட அரக்கனே இருவனை பார்த்துக்கிடலாம் சரி என்பதாக சொல்லக்கூடிய வேளையில் ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தான் என்னே நீ வணங்காம இருக்கியா சரி அதனால வர்ணன் அவரை அழைத்தான் ஏ வர்ணா இங்கே வா ஆதிபாதாள உலகத்தில் மதுரை போக கூடாது சரி பாரின் மழை பொழிய கூடாது கூடாது அந்த தேசத்துல எல்லாம் பஞ்சம் வரணும் அதனால ஒரு சொட்டு மழை பெய்கிறாத அதனால வரணும் என்ன ஆதி பாதாளம் பக்கத்துல பெயரக்கூடாது பனி கூட பொழியக்கூடாது சரி என்பதாக சொல்லக்கூடிய வேலையில் பார்த்தா வரண பகவான் என்ன செய்கிறார் ரொம்ப சந்தோஷம் நான் இருந்த இடத்துல இருந்துக்கிட்டேன் ஆமா என்பதாக சொல்லக்கூடிய வேலையில் நீதியோடு நேர்மையோடு ஆண்டான் சில காலம் ஆமா வல்லரக்கன் நீதி தவறி ஆண்டான் நீதி தவறி ஆண்டதுனால என்ன ஆகிறது தெரியுமா ஆதி பாதாள உலகமெல்லாம் பஞ்சம் வந்து சேர்ந்து ஒரு பஞ்சம் நாயகனை தோற்ற உனக்கு நல்ல ஒரு பஞ்சம் உடையவனார் தோற்றம் பஞ்சம் தாலி முதல் பீலி வரையே தவிட்டுக்கு தவித்த பஞ்சம் தவிடு கிடைத்தாலோ தண்ணீர் கிடையா பஞ்சமது கடிப்பதற்கு கரடுமுள்ள புல்லும் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை உண்பதற்கு சோறும் சுத்து நாட்டு மன்னர் பஞ்சத்திலே அவதிப்பட்டு சுத்து நாட்டு மன்னர் வல்லரக்க ராஜுதனானவன் ஆண்டவனை மறந்தலினான் அமடுகாலம் வந்தது ஈசனை மறந்ததினால் ஏற்ற சோதனை காலம் வந்தது அல்லவா அவன் தான் ஆண்டவனை மறந்தான் ஆமா இந்த 55 நாட்டு சித்தரசர்கள் என்ன பண்ணினார்கள் என்ன செய்தார்கள் ஐயோ பாவம் ஆமா ஒரு நாடு வளம் பெற வேண்டுமானால் கொற்றவன் நல்லா இருக்கணும் இருக்க வேண்டும் இல்லையா ஒரு அரசன் அவனுடைய ஆட்சியிலே நீதி இருக்க வேண்டும் நேர்மை இருக்க வேண்டும் ஆமா அப்படி நீதியோடு ஆண்டாள் ஒரு மன்னனுக்கு ஒரு மழை பொழியுமா 4 வேதங்களை தவறாமல் ஓதக்கூடிய அந்த பிராமணர் அது யாராக இருந்தாலும் சரிதான் அந்த 4 வேதங்களை நீயும் ஓதலாம் நானும் ஓதலாம் முறைப்படி யாரு ஓதுறார்களோ அவர்களுக்கு ஒரு மழை பொழியுமா மாத கற்புடைய மங்கைக்கு ஒரு மழை பொழியுமா பொழியும் ஆனா ஆதி பாதாள உலகத்துல அவனுடைய ஆட்சியில என்ன இல்லை நீதி கிடையாது நேர்மை கிடையாது காரணத்தினால் பாரின் மழை பொழியாமல் பஞ்சம் வந்து சேர்ந்தது அல்லவா ஒரு வருடமா 2 வருடமா 2 வருடமா 12 வருட காலம் 12 வருடமாக பாரின் மழை பொழியாமல் பஞ்சத்திலே அவதிப்பட்டார்கள் சரி குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது தவிடு இருக்கு ஆமா
தவிட தின்னுட்டு எவ்வளவு நாள் உயிர் வாழ முடியும்? முடியுமையா? வீட்டுக்குனா என்ன பண்ண? தண்ணி குடிக்கணும் இல்லையா? தண்ணி இல்லாமல் சரி ஆடு மாடுகள் கடிப்பதற்கு கரடும் இல்ல புல்லும் இல்ல. இல்லை இல்லை. ஆதி பாதாள உலகத்திலே பஞ்சம் வந்து சேர்ந்த காரணத்தினாலே அந்த சித்து நாட்டு மன்னர் பஞ்சத்திலே அவதிப்பட்டு நாடி எங்கே காணிக்கைகள் செலுத்தவில்லை, இருசால் கொண்டு கொடுக்கவில்லையே, இருந்து வெள்ள வணங்கவில்லையே, பகுதி பணம் கொடுக்காமல் பகுதி பணம் கொடுக்காமல் பயந்து எங்கே வணங்காமல் வழியில்லை, பகுதி பணம் கொடுக்க வழியில்லாமல் இருக்கிறார்கள். அப்பதான் அறிந்தான் மந்திரி வரவழைத்தான். ஏன் மந்திரி இங்க வா, உனக்கு மீண்டும் வேலை தான். நம்ம கஜனா குறைந்து கொண்டே போகிறது. என்ன காரணம் அப்பா? இந்த சித்த நாட்டு மன்னர்கள் எல்லாம் கப்பம் ஒழுங்கா கொடுக்கிறார்களா? கொடுக்கிறார்களா கொடுக்கவில்லையா? இல்லை, கப்பம் ஒழுங்கா கொடுக்கிறார்களா? கை கட்டி வணங்கினார்களா? இல்லையே, ஒன்று செய்யவில்லை. இருசால் கொடுக்கவில்லை, இருந்து வணங்கவில்லையே, வணங்கவில்லையே, பகுதி பணம் கொடுக்கவில்லை, பயந்தும் எனக்கு நடக்கவில்லையே. மந்திரி, நீ அறியாமல் தெரியாமல் கேட்காமல் இருக்கிறாயே. மாதமானால் உன்னுடைய சம்பளத்தை மட்டும் கரெக்டா வாங்கி கொடுக்கிறாயே. அதனாலே மந்திரி, சித்த நாட்டு மன்னர்கள் கப்பம் கொடுக்கவில்லை, இருசால் கொடுக்கவில்லை, பகுதி பணம் கொடுக்கவில்லை. அதனால் சித்த நாட்டு மன்னர்களிடத்தில் சென்று என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? 12 வருடமாக கொடுக்காத பணத்தை எல்லாம் வசூல் பண்ணி வர வேண்டும். மொத்தமா வாங்கிட்டு வா, வரி வட்டி சரி எல்லாத்தையும் சேர்த்து வசூல் செய்து வர வேண்டும். ஒருவேளை அவங்க பகுதி பணம் தரவில்லை என்றால் நான் சொன்னதாக சொல்லு. ஆதி பாதாள நாட்டில இருக்க முடியாது. முடியாது முடியாது. வல்லரக்கன் மன்னன் ஆதி பாதாள சிறையில கொண்டு அடைப்பான். ஆமா, குடி உரிமை புரிஞ்சிருவான். குடி உரிமை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ரேஷன் கார்டு இருக்காது, லைசன்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆதி பாதாள சரி சிறையில கொண்டு அடைப்பான். நான் சொன்னதாக நீ போய் சொல்லு. என்ன சொன்ன உடனே பார்த்தான் இந்த மந்திரியானவன். வல்லாரக்கன் பேச்சை கேட்டு வல்லாரக்கன் பேச்சை கேட்டு வரலான மந்திரிதான் உலகை விட்டு அதை சாதாரண உலகை விட்டு வரலான மந்திரிதான் ஓடி வெள்ள வருவானா சுத்தநாட்டு அரசரையிலவா
அப்படி பாவென்றோம் கேட்கவில்லை, வந்தனங்கள் செய்யவில்லை. வானந்து கேட்கவில்லை, வந்தனங்கள் செய்யவில்லை, ஏனென்று கேட்கவில்லை. எடுத்து மொழி உரைக்கவில்லை. வாவென்று கேளாமல் வந்தனங்கள் செய்யாமல் சித்த நாட்டு மன்னர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்பதான் வல்லரக்கன் மந்திரி கேட்கிறான், என்ன சித்த நாட்டு அரசர்களே, மன்னர்களே, நான் வந்ததும் தெரியாமல் தெரியாத போல் இருக்கிறீர்கள். வாவென்று கேட்கவில்லை, வந்தனங்கள் செய்யவில்லை, ஒரு டிஸ்பிளே கிடையாதா? ஏனென்று கேட்கவில்லை, எழுத்து வார்த்தை உரைக்காமல் இருக்கிறார்களே, இருக்கிறீர்களே, என்ன காரணம்? என்ன 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 மந்திரி, நீங்கள் வருவது எங்களுக்கு தெரியதான் செய்கிறது, தெரிகிறது. இருந்தாலும் கேட்பதற்கு மனம் இல்லை எங்களுக்கு ஆதி இல்ல. ஏமனா உங்களுடைய மன்னன் இந்த நாட்டில எப்போது அரியணையில ஏறினானோ, ஆட்சிக்கு வந்தா செய்வேன் செய்வேன் சொன்னாரா? நீ பாவி, என்னைக்கு ஏறினானோ அன்று நாள் முதலாக செய்யறான், இன்று நாள் வரைக்கும் பாரின் மழை பொழியாமல் பஞ்சத்தில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீ வர வழியில பாத்தியா? எங்கேயாவது பச்சை மரத்தை எங்கேயாவது கண்ணுல பாத்தியா? காஞ்ச கருவாடா இருக்கு. எங்கேயாவது தண்ணீரை பார்த்தியா? ஒரு பக்கம் கிடையாது. ஆமா, நாங்களே பஞ்சத்தில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமா, ஏதாவது பஞ்சப்படி எதுவும் கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கியாப்பா? எது பஞ்சப்படி கொண்டு வந்திருக்கியான்னு கேட்கிறீங்களா? நான் எதற்கு வந்தேன் தெரியுமா? எதற்கு? என்னுடைய மன்னனுக்கு நீங்கள் கப்ப பணம் கொடுக்கவில்லை, காணிக்கை செலுத்தவில்லை, இருசால் கொடுக்கவில்லை, அவனை இருந்து வணங்கவில்லை. ஆமா, பகுதி பணம் கொடுக்காமல் பயந்து வழங்காமல் இருக்கிறீர்களே. இருக்கிறீர்களே. அப்படி சொன்ன போது சித்த நாட்டு மன்னர் சொல்கிறான், மந்திரி, உங்களுடைய மன்னனுக்கு தான் ஆமா ஈவு இறக்கம் இல்லை என்றால் உங்களுக்கும் கிடையாதா? கிடையாது. நான் என்ன செய்வது? உங்களை போல நான் ஒருவன் தானே என்பதாக சரி சொல்லக்கூடிய வேலையில் அப்பதான் வல்லரக்கன் மந்திரி சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? சுத்த நாட்டு மன்னர்களை நீங்க கப்பமாது தரவில்லையானால், கப்பமாது தரவில்லையானால் இந்த நாட்டிலே இருக்க முடியாது. பகுதி பணம் தரவில்லையானால், பகுதி பணம் தரவில்லையானால் என்னுடைய மன்னன் தானே. வல்லரக்கன் மந்திரி எங்க உரைத்த போது பகுதி பணம் வரவில்லை என்றால் இந்த நாட்டிலே நீங்கள் இருக்க முடியாது என்று சொன்ன போது அறிந்தார்கள் சித்த நாட்டு மன்னர்கள் எல்லாம். நாமளால் ஏற்றி வைத்த மன்னன் தானே இவன். ஆமா, இவன் என்ன சட்டம் போடுவது? சரி, ஆதி வாழாத உலகத்தை விட்டு இவன் என்ன நாடு கடத்துவது? சரி, அப்பதான் மந்திரி, உங்களுடைய மன்னனுக்கு நாங்கள் இனி கப்பம் தர மாட்டோம், காணிக்கை செலுத்த மாட்டோம், இருசால் கொடுக்க மாட்டோம், இருந்து வணங்க மாட்டோம், பகுதி கொடுக்க மாட்டோம், முன்னால இப்படி கை கட்டி நாங்க நிக்க மாட்டோம். சரி மந்திரி, நாடு விளையட்டும், நல்ல மழை பொழியட்டும், அப்போ நாங்கள் கப்பம் தருகிறோம், காணிக்கை தருகிறோம். அதெல்லாம் முடியாது, இப்ப நீங்க உடனே தந்தாகணும் என்று சொன்ன போது அறிந்தார்கள். என்ன சித்த நாட்டு மன்னர் சொன்னார்கள், உங்களுடைய மன்னனுக்கு நெஞ்சிலே துணிவு இருக்குமானால் எங்களோட போர் செய்ய சொல்லு. ஒருவேளை போர் செய்ய சொல்லுவேன்னு சொன்னான் இல்லையா, உங்களுடைய மன்னன் எங்களிடத்தில் வந்து போர் செய்தானா, வெற்றி பெற்றால், எங்களுடைய இடத்துல வெற்றி பெற்றான், சரி, அவனுக்கு நாங்கள் கப்பம் கொடுக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், இருசால் கொடுக்கிறோம் என்று சொன்ன பொழுது பார்த்தா மந்திரி பார்த்தா இதுக்கு மேல நம்ம நின்னவனா நம்மளே அடி உணர்ந்தாலும் விழுந்துரும் என்பதாக மனதில் நினைத்து எங்க வருகிறான் தெரியுமா? ஓட்டமும் தான் பெருநடையா ஓடி வாரான் மந்திரி
நீதானே நமதிலே எது வந்து உடைப்பானா வாருமில்ல மந்திரி சத்தியம் ஒன்று சொல்லுகிறேன் மன்னர்களிடத்தில் சென்று வரி வாங்கி வந்தாயா வட்டி அதை வாங்கி வந்தாயா கிடுகிடு நடுங்கிட்டு நிக்கிறான். ஆமா மந்திரி. அப்பதான் அறிந்தான், அரே மந்திரி என்னாச்சு? நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் உரைக்காமல் நிற்கிறாயே, என்ன நடந்தது? ஏது நடந்தது? அண்ணா கொஞ்சம் வடக்க ஏற்று பாருங்க. படை எதுவும் வருதான்னு பாருங்க. வடக்கு என்ன பாருங்க, ஒண்ணுமே இல்லையே. பாருங்க, அங்க தள்ளி பாருங்க. சரி, கருந்தூள் செந்தூள் பிறக்க படையெடுத்து வருகிறார்கள். வருகிறார்கள். சித்த நாட்டு மன்னர்களிடத்தில் சென்று நீங்கள் சொன்னது போல வரி கேட்டேன், வட்டியை கேட்டேன். கேட்டேன். அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன? நாடு விளையவில்லையா, நல்ல மழை பொழியவில்லையா, 12 வருடமாக பஞ்சத்திலே நாங்கள் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்று சித்த நாட்டு மன்னர்கள் எல்லாம் சொன்னார்கள். சித்த நாட்டு மன்னர்கள் சொல்லிட்டார், கப்பம் தரமாட்டோம், காணிக்கை தரமாட்டோம், இருசார் கொடுக்க மாட்டோம், இருந்து மெல்ல வணங்க மாட்டோம் என்பதாக சொல்லக்கூடிய வேளையில் அப்பதான் அறிந்தான். வல்லரக்கனை சொல்லுகிறான், என்ன மந்திரி அப்ப தரலையா, கை கட்டி வணங்கவில்லை மாட்டேன்னு சொல்லிட்டார்களா? அப்ப படையெடுத்து வருகிறார்கள். படையெடுத்து வருகிறார்களா? மந்திரி என்ன நம்ம படையை திரட்டுனா நம்மகிட்ட என்ன படை இருக்கு? நம்மகிட்ட என்ன படை இருக்கு? காலால் படை இருக்கிறது, ஒட்டக படை இருக்கிறது, யானை படை இருக்கிறது, குதிரை படை இருக்கிறது, படை இருக்கு. ஆனா இப்ப இருக்கு லாஸ்டா சோத்து படை தான் இருக்கு. ஐயோ, ஆமா, இந்த படையை வைத்து ஒண்ணுமே செய்ய முடியாது. குதிரை படை வகுத்து போர் செய்வதற்கு வல்ல கரியால் படையும் இல்லை. எதிர்த்து போர் செய்வதற்கு நம்ம இடத்துல படம் இல்ல. காலால் படாம சோர்ந்து உட்கார்ந்துட்டு, குதிரை படம்ல எங்க போயிட்டு தெரியுமா? எங்க ரேசுக்கு விட்டாச்சு. ஒட்டகம் அது பாலைவனத்துல நிக்கி. சரி, யானை படையெல்லாம் தெரு தெருவா அது பிச்சை எடுத்துட்டு அலையுது, மணி ஆட்டிட்டு போகுது. அதனாலே சித்த நாட்டு மன்னர்களை எதிர்த்து போர் செய்வதற்கு நம்மளிடம் படை ஒன்றும் கிடையாது. என்பதாக சொல்லக்கூடிய வேளையில் பார்த்தான் மந்திரி. சொல்லக்கூடிய வேளையில் அப்பதான் அறிந்தான் வல்லரக்கன். என்ன செய்கிறார்? மந்திரி, இந்த சமயத்தில் நீதான் ஒரு யோசனை சொல். சொல்லு புத்திய சொல்லு மந்திரி என்று சொன்ன போது அப்பதான் மந்திரி சொல்லுகிறான், மன்னா, எந்த ஆண்டவனை நீங்கள் மறந்தீர்களோ அதே ஆண்டவனை திருப்பி அந்த ஆண்டவனை நீங்கள் நினைக்க வேண்டும். என்ன சொல்லலாம் தெரியுமா? ஆண்டவனை மறந்தாலே, ஆண்டவனை மறந்தாலே அவனுக்கான வந்து நீங்கள் ஈசனை மறந்ததாலே, ஈசனை மறந்ததாலே எத்தனை சோதனை காலம் வந்துதையா. வல்லரக்கன் மடமாதிலே பகவானை மறந்ததாலே மறந்து வந்து சேர்ந்தது மன்னா. அதனாலே ஆண்டவனை நினைத்து நீங்கள் அதிக தவம் இருக்க வேண்டும். அந்த ஈசனை எண்ணி ஏற்ற தவம் இருக்க வேண்டும். ஆண்டவன் இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்காத வரம் இருக்கிறது. என்ன வரம்? அது என்ன வரம் தெரியுமா? அக்கினி வரம் இருக்கிறது. ஆமா, கடுகளையும் சின்ன வரம் இருக்கிறது. எல்லையிலும் சின்ன வரம் இருக்கிறது. அப்படி தூண்டுவா முனிவரம் இருக்கிறது. கையை நீட்டிய இடத்தில் தீ பிடிக்கும். ஆமா, அந்த வரம் ஆண்டவனார் இடத்துல இருக்கிறது, பத்திரமாக இருக்கு. மன்னா, என்ன அந்த வரத்தை நீங்கள் வாங்கி வந்தால் இந்த 50 தேசத்து மன்னர்களை நீங்க வெல்லலாம். ஆமா என்பதாக சொன்ன போது பார்த்தான். அப்படி மந்திரி இடத்திலே நாட்டை ஒப்படைத்தான். நாட்டை ஒப்படைத்து விட்டு 3 ஆசைகளை வெறுத்தான். காவி உடையிலிருந்து எங்கு வரான் தெரியுமா? ஆதி பாதாள உலகம் விட்டு, ஆதி பாதாள உலகம் விட்டு வாரானே வல்லரக்கன் 3 ஆசையை தடவிருந்து மன்னாசை பெண்ணாசை
ஒரு வருமான வல்லரக்கத்தில் பரமசூர வல்லரக்கத்தில் அத்துவான கானகத்தில் குளித்து நல்ல நீராடி தேவதேசே முடித்துக் கொள்ள பாலானை திரைமருகே பன்னிரானை கோலம் சாரி கொண்டு திரைமருகே சாரி கொண்டு திரைமருகே சதனத்தால் கோலம் அவனல்ல பலகை போட்டான் அதன் மேலே மாத்துக்கிட்ட மேலே எல்லோ அங்க செப்பு கூடுவா ஒன்றை வைத்தான் செப்பு கூடும் பூவின் மேலே சிவந்த எளிமை சமரத்தை வைத்தான் எளிமை சமரத்து மேலே இளையகொட்டை பார்க்க வைத்தான் இளையகொட்டை பார்க்கும் மேலே கொட்டமாக தானே வைத்தான் கோழி முட்டை வந்தை வைத்தான் 7 சிறு கடுகை வைத்தான் வல்லரக்கனா சுதரந்தான் கால்களில் மேலுமாக தலைகளும் கீழுமாக ஆண்டவனை தானினை தோய்த்து ஆண்டவனை தானினை தோய்த்து அதிக தவம் இருப்பார் ஈஸ்வரை தானினை ஏற்றதவம் இருக்க போல பகவானை மனதில் அரசவம் செய்ய போறான் அரகராசிவனையில் அரியதவம் செய்ய போறான் ஆண்டவனை எண்ணினான் அறியதவம் இருக்கிறான் ஈசனை மனதிலே நினைத்தான் ஏத்த தவம் இருக்கிறான் அத்துவான கானகத்தில் யாரும் அறியாத வனம் வனத்திலே அத்துவான கானகத்தில் ஆள் அரவம் இல்லாத கானகம் சரி கானகத்தில் வந்தான் குளித்து நீராடினான் நேம நிஷ்டி எல்லாம் முடித்தான் பாடாலை தலைமொழிகிறான் பன்னீரால் கோலம் போட்டான் சாணி கொண்டு தலைமொழிக்கு சந்தனத்தால் கோலமிட்டு கோலமிட்ட வாசலிலே குளவானை கமுகு நாட்டினான் ஆமை பலகை போட்டான் அதன் மேலே மாத்தை விரித்து சரி அழகாக செப்பு கூடம் ஒன்றை வைத்தான் செப்பு கூடம் மேலாக அழகாக செவ்வரளி தேங்காய் வைத்தான் செவ்வரளி தேங்காய் மேலாக செவ்வரளி பூவை வைத்து ஆண்டவன் சிவபெருமானை மனதிலே நினைத்தான் 5 எழுத்து மந்திரத்தை சொன்னான் ஓம் சிவாய நம நமச்சிவாய நமக என்று
ஐந்தெழுத்து மந்திரத்தை மனதிலே உச்சரித்தான். உச்சரித்தார். ஈசனே ஒன்றுமென்று ஏற்ற தவம் இருக்கிறான். இருக்கிறான் அல்லவா? பகவானுடைய நாமத்தை மறக்காமல் மறவாமல் இந்த வல்லரக்க ராஜுதனானவன் ஆண்டவனை எண்ணி அரியதவம் இருக்கிறான். எப்படி இருக்கிறான் தெரியுமா? உண்ணாமல் உறங்காமல் உண்ணாமல் உறங்காமல் உடையவன் நாமத்தை மறக்காமல் வல்லரக்க ராஜுதனான பகவானை உணர்ந்து பகவான் உணர்ந்து பாரதவம் செய்து ஈசனே ஒன்றுமில்லை ஏற்றதவம் செய்து பத்மசூர வல்லரகர ஈராறு வருடமாக தவமது செய்து செய்வருணாலையிலே காச்சரித்து மணல் குவித்து காச்சரித்து மணல் குவித்து கரையா புற்றாக வளர்ந்திடும் புற்றுக்குள்ளே அவன் இருந்து ஈசன் புகழாடி வருவான். பத்மாசூர வல்லரக்கர ஆண்டவனை ஒன்றுமிருந்து அரிய தவம் இருந்து வல்லரக்க ராஜுதன் செய்கின்ற தவத்தாலே அவர்கள் நாவதிலே முளைத்த பிள்ளை நாவதிலே முளைத்த பிள்ளை நாக்காரம் கொடிபதர மூக்கதிலே முளைத்த பிள்ளை மக்காளம் கொடிபடர தலைமாட்டில் முளைத்த மரம் தாழ்மாட்டில் பூச்சொரிய தாழ்மாட்டில் முளைத்த மரம் தலைமாட்டில் பூச்சொரிய வலது பக்கம் முளைத்த பிள்ளை இடது பக்கம் பூச்சொரிய செந்தல கருடல் வந்து செந்தல கருடல் வந்து சில காலம் வாசமல்ல கட்டரமோ சித்தரும் அவன் காதுக்குள்ள அவன் செய்கின்ற தவம் எப்படி இருக்கிறது என்றான். காற்றடித்து மணல் குமித்து கரையா முற்றாக வளர்ந்திருக்கிறது. புற்றாக மாறியது அந்த புற்றுக்குள்ளே அவன் இருந்து ஈசனை மறக்காமல் ஆமா அரகரா சிவனே சம்போ மகாதேவா என்று அருந்தவசு செய்து கொண்டு வருகிறான் அல்லவா? அப்படி வந்த காரணத்தினாலே சரி ஒரு வருடமா 2 வருடமா 12 வருடமாக தவம் இருக்கிறான் அல்லவா? காற்றடித்து மணல்
கால் குமைத்து கரையாம் புற்றாக வளர்ந்திருக்கிறது. ஆமா, புற்றுக்குள்ள இருந்து ஈசனை மறக்காமல் புகழ்பாடி கொண்டிருக்கிறான். இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய வேளையில் அப்படி வல்லரக்கன் தவமானது நாளுக்கு நாளாக ஈடேறி 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 எங்கே தெரிகிறது தெரியுமா? இங்கே ஆதிவெள்ளி கைலாய மாமலைக்கு எப்படி தெரிகிறது தெரியுமா? எப்படி எப்படி ஆடாத கைலையில் ஆடாத கைலையில் அருளவத்தாராடிடுமா அசையாத கைலையில் அசையாத கைலையில் அருளவத்தார செய்திடுமா சோலையாக விரிசிடுவோமா அனற்காத்து வீசிடுவோமா அறிந்தானே பார்வதியா பகவானிடமதிலே ஆண்டவனே பகவானே இது என்ன மாயமையா ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இருப்பது ஆடாத கைலாயோ ஆடாத கைலாயோ ஏனையா ஆடுகிறது பார்வதியால் கேட்ட போது பகவான் ஏது சொல்வார் அம்மா பர்வதா தேவியே தேவியே ஏன் கைலாயம் ஆடுகிறது தெரியுமா? ஒரு நாள் இல்லாத திருநாளா இருக்கு. யாரோ ஒரு மானிடன் என்னை நினைத்து பூலோகத்திலே தவம் செய்து கொண்டிருக்கிறான். ஆமா, லேசுப்பட்ட தவம் இல்ல. ஒரு வருடமா 2 வருடமா 12 வருடமாக ஆமா என்னை நினைத்து தவம் செய்து கொண்டிருக்கிறான். இருக்கிறான் அல்லவா? அவனுடைய தவம் வலிமையானது முற்றி பெற்று பெற்று இப்படி ஆடாத கைலாய மாமலை எல்லாம் ஆடுகிறதம்மா, ஆடுதம்மா, அக்கினி சோலையாக வீசுகிறது. சரி பார்வதி என்ன என்று பகவான் சொன்ன போது சொன்ன பொழுது அறிந்தார் பார்வதியானவள், ஆண்டவா ஏ பகவானே, உங்களை நினைத்து 12 வருடமாக ஒரு பக்தன் தவம் இருக்கிறானே, அவனை அழைத்து ஏதாவது கொடுக்க வேண்டும் அந்த பகவானுக்கு அந்த அரக்கனுக்கு சரி அந்த தவசிநாதனுக்கு நாதனுக்கு வரமது கொடுக்க வேண்டாமா? வேண்டும் அல்லவா? சோதனை பார்த்தது போதுமையா என்று சொல்லக்கூடிய வேளையில் அப்ப ஆண்டவன் சிவபெருமான் சொன்னான். என்ன? யார் அழைத்தாலும் தெரியுமா? யாரை? ஏ அப்பா நந்தி, நந்தி தேவா வா 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 என்று அழைத்தான். சரி, ஆண்டவன் முன்பதாக நந்தி தேவன் வந்து நிற்கிறான். நந்தி தேவா, என்ன? என்னை நினைத்து யாரோ ஒரு மாநில பூலோகத்தில் தவம் இருந்து கொண்டிருக்கிறான். அந்த தவசிநாதன் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நான் அழைத்ததாக நீ சென்று அழைக்க வேணுமாடா என்று சொன்ன போது ஆண்டவனாருடைய வார்த்தை கேட்டு வருகிறான் நந்தி. நந்தி தேவன் எங்க வருகிறான்? எங்கே? ஆண்டவனார் இடமிட்டு கைலாசம் தங்கடந்து கைலாசமங்கடந்து வரானே நந்தி தேவர் கொண்டு விட்டாங்க கொண்டு விட்டாங்க கொண்டு விட்டாங்க கொண்டு விட்டாங்க கொடியான நங்கடந்தா கொண்டு விட்டாங்க மாசினல்ல படந்த மலை கண்ணனை தேவோடு மலை சுத்தவந்த மரக்கும் மலை கப்புமுக்கும் மலை மலையான மலை கடந்தா மலை கடந்தா வரானே நந்தி தேவன் நந்தி தேவன் பாசி நல்ல வளர்ந்த மலையே ஒரு மலையே ஊசி வந்து வளர்ந்த மலையே ஊசி ராஜ நாய்க்கு மலையே மலையாள மலை கடந்து நந்தி தேவர் பூலோகம் வருவாரா
எங்கேயா இருக்கார் என்று அங்கு இங்குமாக நந்திதேவன் அலைந்து திரிந்து பார்க்கிறார். வருகிறா நந்திதேவனானவன் பூலோகத்தில் வந்து நந்திதேவன் பார்க்கிறான். ஆண்டவன் எங்கே தான் சொன்னான்? ஒரு தவிசநாதன் தவம் இருக்காரா என்று பார்த்தால் எங்கே பார்த்தாலும் கரையம் முற்றாக இருக்கிறது. காற்றடித்து மழை குவித்து கரையம் முற்றாக இருக்கிறது. ஆள் அறவே இல்லையே. ஒரு சவுண்ட் மட்டும் கேட்க ஓம் நமச்சிவாயா என்று அரகரா சிவனே சம்போ மகா தேவா என்று ஒரு சத்தம் மட்டும் கேட்கிறது. ஒளி மட்டும் கேட்கிறது. ஆள அடக்கம் இல்லையே. அப்போ கரையா முற்றுக்குள்ளே இருக்கிறான் தவசிநாதன். சரி, அவனுடைய தவம் எப்படி இருக்குது பாத்தீங்களா? எப்படி என்று நந்திதேவன் அழைக்கிறானப்பா. எப்படி அழைக்க போகிறான்? எப்படி அழைக்கிறேன்? தவசிநாதா 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 இருந்த தவமான போதுமனா ஈசன் உன்னையே அழைத்தாரடா. நந்தி தேவன அழைத்த போது அந்த வார்த்தையை காதில் கேட்டான். பத்மாசுர வல்லரக்கு காதில் கேட்டான். ஆண்டவன் வந்தார் தவத்தைதான் கலைத்தானே ஓடோடி வருவாரா பத்மாசூர வல்லரக்கல் ஆண்டவன் என்று அறிதொழுதான் மக்கானவன் அமை வந்து மக்கானவன் அமை வந்து என்று அறிதொழுதான் அப்பதான் ஆண்டவன் நந்திதேவன் சொல்லுகிறான். சொல்லுகிறான். அப்பா தவசிநாதா, நான் இல்லை பகவான் கையிலே அமர்ந்திருக்கிறான். ஆண்டவன் சிவபெருமான் கைலாய மாமலையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறான். ஆமா, நான் பகவானுக்கு தொட்டிலையும் பார்க்கிறேன். தொண்டுணியம் செய்யக்கூடிய நந்திதேவன் வந்திருக்கிறேன். ஆமா, ஆண்டவன் சரி இருந்த தவம் போது உன்னை அழைத்து வர சொன்னான். என்று சொன்ன போது சரி, அப்ப ஆண்டவன் நீங்க இல்லையா? என்னோடு வந்தையானால் ஆண்டவனை பார்த்தீர்கள். ஆண்டவனை கண்டிடலாம். எதற்காக நீங்கள் தவம் இருந்தீர்களோ அந்த வரத்தையும் வாங்கி விடலாம். சரி என்று சொன்ன போது அழகாக நந்திதேவரும் பத்மாசூரவல்லரக்கனும் இருவேர்களும் சேர்ந்து எங்கே வருகிறார்கள்? பூலோகம் தனையும் வீட்டு பூலோகம் தனை கடந்து நன்றி நல்ல தேவருமார் நன்றி நல்ல தேவருமார் பத்மாசூரக்கனும் இருவேறு தானே சேர்ந்து பூலோகம் தனை கடந்து எங்க எங்க கொண்டு வீட்டு கொண்டு வீட்டு கொடிய வேடம் தான் கிடந்து காசி வளர்ந்த மேலே பங்கனிட்டு ஒரு மேலே சுட்டு வந்து வர
வந்தார்கள் வந்தார்கள். கைலாய மாமலையில வந்து பார்க்கும் பொழுது எப்படி நந்தி தேவர் சொல்லுகிறான், என்ன அப்பா தவசிநாதா, என்னய்யா இதுதான் கைலாய மாமலை. ஆமா. அப்ப சொன்ன போது, ஐயா என்னய்யா இந்த கைலாய மாமலையில் யார பார்த்தாலும் தாடி முடி சன்னியாசி கோலத்தோடு இருக்கிறார்களே, இருக்கிறார்களே, இவர்கள் எல்லாம் யார்? இதுல யார் பகவான் யார் பார்வதி என்று கேட்ட போது அப்படி அப்பதான் நந்தி தேவன் சொல்லுகிறார், இவர்களெல்லாம் யாரு தெரியுமா? யாரையா? 33 கோடி தேவாதி தேவர்கள், தேவர்கள், 48,000 ரிஷிமார்கள், ரிஷிமார்கள், கிண்ணடர், கிம்புருடவர், கிருடகாந்தவர்கள், அஷ்டதிக்க பாலர்கள், இருடிகள், தவமுடிகள், நால்முகன், நல்முகன், கலைக்கோட்டு மகாமுனிவர், முனிவன், சுடரோடு நாரதன், சோதி மார்க்கண்டையனோடு இமோ பரவத தாசி மேனியாக இருக்கிறாரே ஆண்டவன் பகவான் சிவபெருமான் அதோ இருக்கிறார் வா என்று சொன்ன உடனே பார்த்தார் வல்லரக்க ராஜுதனானவன் என்ன செய்கிறான்? ஓடோடி வந்து என்ன பண்ணுகிறான்? என்னையா செய்கிறான்? ஆண்டவனே முக்கால வளமை வந்தான், முடிவணங்கி தண்டலிட்டான். நாக்கால வளமை வந்து நாதன் சிவபெருமானை அடிபணிந்தான். வல்லரக்கன் அடிபணிந்த வேளையில் அப்பதான் ஆண்டவன் சிவபெருமான் கேட்கிறான், என்ன கேட்கிறார் தெரியுமா? அப்பா ஏ தவசிநாதா, 12 வருடமாக என்ன நீ தவம் இருந்தாயே, எதற்காக தவம் இருந்தாய்? எப்படி கேட்கிறார் ஆண்டவன் சிவபெருமான்? ஊரும் என்ன பேரும் ஊரும் என்ன பேரும் எதற்காக தவம் இருந்தாய்? தவம் இருந்த காரணத்தை என்னிடத்தில் சொல்ல வேண்டும். ஆண்டவனும் கேட்ட போது பத்மாசூர வல்லரக்கர் ஆண்டவனே பரம்பொருளே, எனக்கு ஆதி பாதாள உலகம் ஐயா. ஆண்டவா சிவனாரே, எனக்கு ஆதி பாதாள உலகம். என் பேர் வல்லரக்கன், என்னுடைய பெயர் வல்லரக்கன். ஆமா. அவனி சோழ உலகம் எல்லாம் 55 தேசத்து நாட்டை நான் பரிபாலம் செய்து கொண்டு வந்தேன். சித்து நாட்டு மன்னர்கள் என்ன மாயமோ தெரியல, ஏது மாயமோ தெரியல. ஆண்டவா என் பேரிலே படையெடுத்து வந்தார்கள். சரி, படையெடுத்து வந்தக்கூடிய வேளையில் அவர்களை என்னால் வெல்ல முடியவில்லை. அதனாலே ஆண்டவா உங்களை நோக்கி 12 வருடமாக நான் தவம் இருந்தேன். அதனாலே என் சுவாமி எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? வரம் தாருங்கள் என்று சொன்ன போது, வல்லரக்கா உனக்கு அப்படி என்னடா வரம் வேணும்? கேளு நீ கேளு, உனக்கு நான் தருகிறேன் என்பதாக ஆண்டவன் சொன்ன பொழுது பத்மாசூர வல்லரக்கன் என்ன கேட்கிறான் தெரியுமா? ஆண்டவா சிவபெருமானை எனக்கு என்ன வரம் தெரியுமா? கடுகிலேயும் சின்னவர், கடுகிலேயும் சின்னவர், கரைக்கண்டனை வேணும், எல்லையிலேயும் சின்னவர், எல்லையிலேயும் சின்னவர், ஈசன் எனக்கு வேணும் ஐயா. பகவானே பரம்பொருளே, ஆள்காட்டி விரலாரே, அணிக்கு வர வேணும் ஐயா. 3 நல்ல விரலாரே, முடிக்க வர வேணும் ஐயா. பத்மாசூர வல்லரக்கன் ஆண்டவனார் இடமதிலே வரமதை கேட்பானா, வரமதை கேட்பானா. பத்மாசூர வல்லரக்கன் ஆண்டவனார் இடமதிலே பத்மாசூர வல்லரக்கன்
என்னடா கடுகுன்னு சொல்ற, ஆமா எள்ளுன்னு சொல்ற, சொல்லுகிறாய். நீட்டிய இடத்தில் தீ பிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாயே. ஆமா இந்த வரம் எனக்கு ஒன்றும் புரியவில்லையாடா. ஆமாப்பா. வல்லரக்கா, இந்த வரத்தை கொஞ்சம் விவரமா சொல்லு. சொல்லு சொல்லு. அப்ப நான் வல்லரக்கன் அறிந்த ஆண்டவா, பகவானே, இந்த வரத்தின் விவரத்தை நான் சொல்ல வேண்டுமானால் உங்கள் அருகாமையில் இருக்கிறாரே உமையவள அதிபராசக்தி பார்வதா தேவி. தேவி பார்வதா தேவி பேர்ல எனக்கு ஒரு சின்ன சத்தியம் பண்ணி தரணும். அதுக்கப்புறம் நான் கேட்கிறேன் அந்த வரத்தை விவரத்தை. சரி, நான் சொல்லுறேன். ஆமா வல்லரக்கா, என்ன 12 வருடமாக என்னை நினைத்தானே தவம் இருந்தா, என் மேல நம்பிக்கை இல்லையா? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஆண்டவா, அது ஒன்றும் இல்லை. இந்த வரத்தினுடைய விவரத்தை சொன்னோம்னா சொல்ல வேண்டுமா? ஒருவேளை நீங்க தராம போயிட்டீங்கன்னா நான் மீண்டும் 12 வருஷம்ல தவம் இருக்கணும், இருக்க வேண்டும் அல்லவா? அதனால ஆண்டவா, பகவானே, பார்வதி பேர்ல சின்ன சத்தியம் வேணும். வேண்டும் வேண்டும். ஒருவேளை நீங்க தராம போனீங்கன்னா பார்வதி சக்தி தோஷம் உங்களை பிடிக்கும். ஆமா இல்லையா ஆண்டவா? பகவானே என்று சொன்ன போது, அப்பா என்ன வல்லரக்கா, நீ கேட்க வரம் எந்த வரமா இருந்தாலும் சரி இருந்துட்டாலும் பார்வதி மீது ஆணையாக சத்தியமாக உனக்கு நான் தரேன். சரி, விவரத்தை சொல்லடா. ஆமாப்பா என்று சொன்ன போது அப்பதான் அறிந்தான் வல்லரக்கன். அரக்கன் எப்படி வரம் கேட்டான் அல்லவா? எப்படி ஆண்டவா, இந்த கடுகிலும் சின்ன வரம் என்ன வரம் தெரியுமா? என்ன வரம்? என்னுடைய 5 கையில 5 விரல் இருக்கிறது. இருக்கிறது. அதுல ஆள்காட்டி விரலை எடுத்து மேற்கே மலை இருக்கிறது. ஆமா கிழக்கே சமுத்திரம் இருக்கிறது. மேல் மலையை நோக்கி நீட்டினார் மலை சுக்கல் நூறாக நொறுங்க வேண்டும். கிழக்க சமுத்திரம் இருக்கிறது. தீப்பிடித்து எரியணும். பூமியை நோக்கி நீட்டினால் சரி பூகம்பம் வர வேண்டும் என்று கேட்கிறான். ஆமா இதுதான் கடுகளையும் சின்ன வரம். சரி, எல்லையிலும் சின்ன வரம் என்ன வரம் தெரியுமா? என்ன வரம்? என்னுடைய ஆள்காட்டி விரலை எடுத்து எவன் ஒருவன் என்னை எதிர்த்து வந்தாலும் மனிதனாக இருந்தாலும் சரிதான், ஆமா மிருகமா இருந்தாலும் சரிதான், சரிதான், யார் ஒருவன் வந்தான் அவனுடைய சிரசிலே சரி என்னுடைய ஆள்காட்டி விரல் படுமானால் அவனுடைய சிரசானது 10 சுக்கல் நூறாக நொறுங்கணும். வேண்டும். அறிந்தானா? நம்மளுக்கு ஒரு கை இருக்க அப்ப நம்ம சிரசை தொடுவோமே அப்படி நினைத்தானா? நினைக்கவில்லை. வல்லரக்கன் வரத்தை கேட்டான். ஆண்டவன் சொல்லுகிறார், அப்பா வல்லரக்கா, என்ன வாழ்வதற்கு வரத்தை கேளு. ஆமா வீணா சாக வேண்டாமடா என்று ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன போது வல்லரக்கன் கேட்பானா? கேட்க மாட்டான். தீர முடிவான், கெடுவான், கேடு நினைப்பான். ஆமா கெட்டு போவான். அவனுடைய விதியை அவனே வரத்தையா வாங்குறான். ஆமா ஆண்டவன் என்ன சொன்னார் தெரியுமா? வல்லரக்கா, நான் கொடுக்கிற வரத்தை வைத்து நீ நீதியோடு நேர்மையோடு ஆண்டையானா சரி நான் தந்த வரம் உன்னை காக்கும். இல்லை என்றால்